ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, தூள், தண்ணி, இவ்வளோ தான் தேவையான சாமான். இதை நாங்கள் இன்றைக்கி எப்படி வீட்டில் செய்வோம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே, முதல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா தட்டில் இருக்கிற அரிசி மாவு இதுக்கு போட போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு அளவு உரைப்பு வேணுமெண்டா, இப்போ நாங்கள் கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் கூட தான் சாப்பிடுவோம். அப்போ கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் கூட போடுவோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம். கட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு அளவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அந்த டிப் பண்ணி இது மாவில் துவக்கி வைக்க இதாக இருக்கும், ஓகேயாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எண்டில் கட்டியே இல்லை, இங்கே தண்ணியாக தான் எடுத்துட்டேன். இங்கே கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. வாங்க இனி இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய்க்குள்ளே நான் எல்லாம் எடுத்து பைக்கினே முதல்ல வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே நான் நடுவில் வெட்டி வச்சுருக்கேன். என்ன நடுவில் வெட்டினா தான் உள்ளுக்க கொஞ்சம் வேகும். இதை நான் உள்ளுக்க இனி டிப் பண்ண போகிறேன். வாங்க. இது நல்லா விட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா டிப் பண்ணி விட்டு என்னோடய பிளேட்டுக்கு மாற்றணும். அதே மாதிரி தான் எல்லாம் நான் கரைச்ச மாலை டிப் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை எண்ணெய்க்க போடுவோம். வாங்க அப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு கொண்டு இருக்குது. பொறிஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி வந்திருக்கேன். இது பார்த்தீங்கண்டா ஆவி பறக்குது. பார்த்தீங்களா, உள்ளே தான் நல்லா வேகி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்கு. வீட்டில் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. நான் செய்கிற முறை காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அமர்த்துங்க, பெல்லை அமர்த்துங்க. ஓகே, பாய்.